அதாவது தகவல் வந்து பொய்ன்னு சொல்ல வரல. உண்மையான தகவல் தான். ஆனாலும் இன்னும் மோர் டிரான்ஸ்பரன்சி அதாவது இன்னும் மோர் வெளிப்படையான ஒரு சில விஷயங்கள் இல்லங்கிறது ஒரு விஷயம். அத நான் என்ன விளக்குறேன். இந்த ஏர் இந்தியா விமான விபத்து நடந்த அன்னைக்கு நம்ம என்ன பேசணும்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே லாஸ் ஆஃப் பவர் அப்படின்னு பேசணும். லாஸ் ஆஃப் பவர்னா 2 என்ஜின்ல பவர் இல்ல. ஏதோ ஒரு காரணத்தால 2 என்ஜின்லயும் பவர் போகாதுன்னு பல தடவ நம்ம சொல்லியிருக்கோம். அது மாரி போகாதுங்கும்போது ஒருவேளை பேர்ட் ஸ்ட்ரைக்கா இருக்குமான்னு பார்த்தோம். அதுக்கான அறிகுறி இல்ல. அதனால அடுத்த நாள் வந்து அந்த தியரி மாறிச்சு. அந்த ஃபிளாப் செட்டிங்லயும் லேண்டிங் கியர் உள்ள போகல. அதனால இருக்கலாம் அப்படின்னு மாறிச்சு. வேற வேற தியரிஸ் 2, 3 நாளா வந்துட்டு இருந்தது. அப்புறம் ஃபியூயல்ல வந்து பிளாக் இருக்கு. அதாவது ஏதாவது கண்டாமினேஷன் இருக்குமான்னு 3வது நாள் வந்தது. இப்ப கடைசியில இப்ப எல்லாம் இந்த ரிப்போர்ட் ஒண்ணு தெளிவுபடுத்தியிருக்கு. வெதர் ஒரு காரணம் இல்ல. அது நமக்கு நல்லாவே தெரியும். வெளிப்படையா அன்னைக்கே தெரியும். அதே மாரி பேர்ட் ஸ்ட்ரைக் கண்டிப்பா இல்ல. அதே மாரி இந்த ஃபிளாப் செட்டிங்னாலயோ அல்லது லேண்டிங் கியர்னாலயோ அதுவும் இல்ல. என்னன்னா இந்த லேண்டிங் கியர் வர முடியாததுக்கு நான் காரணம் இதுல வந்திருக்கு. எதனால போகல அப்படின்னு சொல்றேன். சோ அதுவும் இல்ல. நம்ம என்னென்ன ஹைப்போதீசிஸ் என்னென்னலாம் நடந்திருக்கலாம் அப்படின்னு பேசுறோமோ, அதுல எதுவுமே இல்ல. ஒண்ணே ஒண்ணு மட்டும் கரெக்ட். நம்ம டே 1ல இருந்து ஒண்ணு நினைச்சிட்டு நம்ம எல்லாருமே பேசிட்டு இருந்தோம். அதாவது இந்த 2 இன்ஜின்லயும் டூயல் இன்ஜின் பவர் லாஸ் மட்டும் பேசணும். அதுக்கான காரணம் தெரியல. என்னன்னா